நேர்களை வணக்கம். நாங்கள் மார்ஷல் ரை சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெட்கத்தை விட்டே கேட்டு விட்டார். டிடிவி தினகரன் சொல்லி டிடிவி தினகரன் பேசி எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணணும், மீண்டும் கட்சிக்குள்ள சேர்க்கறதுக்கு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த அரை மணி நேரத்துல எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட் வாய்ப்பே இல்லை அப்படின்றார். ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அதிமுகவின் தலைமை பொறுப்புல இருந்தவர், இந்த நிலைக்கு இறங்கி வந்து கேட்கிறப்ப அவரை சேர்த்துக்கொள்ள முடியாது. அதெல்லாம் சேர்த்துக்கணும் அவசியம் கிடையாது. சுய மரியாதை இழந்த மனிதனை தனிநபர்களோ ஸ்தாபனங்களோ மதிக்கவே மதிக்காது. தன்னை நம்பும் மனிதனைத்தான் உலகம் நம்பும். இது என்ன இது பரிதாபப்பட்டு இப்போ சேர்த்துக்கொண்டு இந்த இப்போ விருதுநகர் 24 எலெக்ஷனில் இழுபறியாகி கடைசியில் விஜய் பிரபாகரன் தோத்தப்ப அடுத்த நாள் அவங்க பிரேமலதா ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஒரு சின்ன பையன் விட்டு கொடுக்கூடாதான்னு கேட்டாங்க. ஏதாவது அர்த்தம் இருக்காது. நம்ம பாலிடிக்ஸில் எந்த சென்டிமெண்ட்லையும் எந்த இடமும் கிடையாது. முன்னாள் முதலமைச்சருடைய தகுதியோடு அவர் நடந்துட்டாருன்னு அதை பாருங்க. அவர்தான் சொல்லிட்டாருல, எடப்பாடி செல்லாதுன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. எடப்பாடி தேர்ந்தெடுத்தது எலெக்ஷன் கமிஷனில் இப்போ கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு சேர்த்துக்கிறேன்னு சொன்னால் கூட 10% லாஜிக் உண்டு. நீதிமன்ற போராட்டம் தொடரணும்னு சொல்கிறாரு. அப்புறம் எப்படி சேர்த்துக்க முடியும்? நீங்கள் ஒரு கட்சி தலைவர், உங்களை சேலஞ்ச் பண்ணி ஒருத்தன் வெளில போயிட்டான், கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கான், எலெக்ஷன் கமிஷனில் பெட்டிஷன் போட்டிருக்கான், அதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு வரேன் சேர்த்துக்கோன்னா ஒரு லாஜிக் அது. அதெல்லாம் அப்படியே தான் இருக்க, என்ன சேர்த்துக்கணும், எவன் சேர்த்துமா? என்ன உலகத்துலேயே இப்படி ஒரு கதை இருக்குமா? எங்கேயா நடக்குமா? என்ன நினச்சிட்டு இருக்காரு அவர் மனசு? அப்புறம் டிடிவி இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுமா? டிடிவியே அவருக்கு கூட்டணியில் தான் இருக்காரு, அதிமுகவில் இல்லை. எப்படி அவர் ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? நீ முதல்ல போட்ட கேஸை வாபஸ் வாங்கினா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன், என்ன சேர்த்துக்கோன்னா எப்படி சேர்த்துப்பாரு? இந்த அளவுக்கு ஒரு இறங்கி போய் எதை சாதிக்க போறாரு? எந்த கட்சிக்கு ஒரு போனாலும் அவருக்கு மரியாதை இருக்காது. விசுவாசத்தை காட்டுகிறாரு. என்னுடைய கட்சி அதிமுக, என்னைக்கா இருந்தாலும் அதிமுக. ஏங்க இதெல்லாம் முடிஞ்சு போன கதைங்க. 3 வருஷமா நடக்கிற கதையை திரும்ப பேசி பிரயோஜனம் இல்லை. சார் மத்தவங்க தாவிட்டாங்க சார், இவர் இன்னும் அந்த அந்த ஒரு நிலையிலேயே இருக்காரு. அப்ப கேஸை வாபஸ் வாங்க கேட்டா வாபஸ் வாங்க மாட்டாரா என்ன? முடியாதுன்றாரு அவரு. நீ ஏதோ கொஞ்சம் விவஸ்தையோட பேசுங்க. இல்ல சார், அவர் நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றாருங்க. நீதிமன்ற போராட்டம் தொடங்குன்றாரு, என்ன சேர்த்துக்கொன்றாரு. எப்படி சேர்த்துக்கோ? நிபந்தனையின்றி இணைய தயார்ன்றாரு. முதல்ல நீ வாபஸ் வாங்க. நீ நிபந்தனை எல்லாம் நீ போட முடியாது, நினைச்சா கூட நீ போட முடியாது. இது ஏதாவது லாஜிக் இருக்கணும். மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க அவங்கவுங்க பாதையில, தனி மனுஷனா நிற்கிறாரு. தனி மரம் தோப்பாங்க. இவர் எங்க ஆப்ஷனும் கிடையாது. இவருக்கு பிஜேபிக்கு போகணும், இல்லை திமுகவுக்கு போகணும். திமுகவுக்கு போனால் ஏதாவது மரியாதை இருக்குமாங்க? நான் கேட்குறேன். 3 தடவை அண்ணா திமுகவில் முதலமைச்சர் இருந்துட்டு திமுகவில் போய் என்ன பண்ணணும்? ஆகவே தன்னைத்தானே அவர் தாழ்த்தி கொள்கிறார். அவருக்கு போக்கிடம் தெரியாமல் இருக்கிறார். தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு கண்ணியமா என்டிஏல போய் சேர்ந்துருக்கலாம். அதுவும் இல்லை. ரெட்டாயில தான் ஓணுன்னா அதான் இல்லைன்னு ஆகி போச்சு. அப்புறம் எப்படி போய் சேர்றீங்க? நீங்க கேஸ் போட்டுட்டு போய் என்ன சேர்த்துக்கோன்னா அப்ப அவரு தான் அண்ணா திமுக நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல? கட்சி அவர்கிட்ட தான் இருக்குன்னு அவரே நீயே தானே ஒத்துக்கிற. அப்ப எது கேஸ் போட்டீங்க? கேஸ் போட்டுட்டு நீ என்ன சேர்த்துக்கோன்னா எடப்பாடி தான் தலைவர் நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்ப கேஸை வாபஸ் வாங்க. இல்ல ஏற்கனவே கேஸ் இருக்கிறப்ப கூட அணிகள் இணைஞ்சது இல்லை அந்த ஒரு காலத்துல. என்ன அதிமுக சேர்த்துக்கோன்னு கேட்கறது மூலமா நீங்க சொல்ல வர மெசேஜ் என்ன? எடப்பாடி தான் அதிமுக ஒத்துக்கிறீங்க. ஆமா. அப்ப இது கேஸ் போட்டுற, கேஸ் வாபஸ் வாங்க. என்ன பண்ணுவீங்க? அதிமுக சேர்ந்தோம். ஏற்கனவே நிறைய டைம் எடப்பாடியை நம்பி ஏமாந்துட்டோம். நம்ம இப்பயும் ஒருவேளை வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் காலம் வாரிட்டாருன்னா அப்படி ஏமாந்துருவோம். அப்ப உள்ள போக கூடாது. அப்ப சேர்த்துக்கோன்னு சொல்லக்கூடாது. ஒரு பக்கம் காலில் போடுறீங்க, ஒரு பக்கம் கேஸ் போடுறீங்க. அவரு தெளிவாக சொல்லிட்டாருங்க, ஏடிஎம்கேல சேர்த்துக்க முடியாது. இல்ல ஏடிஎம்கேக்குள் ஓபிஎஸ் வருவதால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல்? அவர் தலைமைக்கு பெரிய ஆபத்துங்க, அதுல சந்தேகம் கிடையாதுங்க. அவ்வளவு பெரிய லீடராகவும் இன்னும் ஒரு செல்மிஷம் பண்ண முடியுங்க, பிரச்சனை ஏற்பட்டு. இது இவ்வளவு தூரம் பேச வேண்டிய விஷயமே கிடையாது. ஓபிஎஸ் பத்தி நேரம் கிடையாது, வேற ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரனை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாரு, அலைன்ஸை ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணிட்டாரு. திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அதிமுக ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சுங்க. இப்ப அது இல்லாம ஏடிஎம்கேவோட லீடர் எடப்பாடி தான்ன்றது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. அவரை சேலஞ்ச் பண்ண டிடிவியே உள்ள வந்துட்டாரு. உள்ள போறாரோ இல்லையோ, ஓபிஎஸ் அருமை அண்ணன் ஆர்வின் அண்ணன் எடப்பாடின்னு வாய் திறந்து சொல்லிட்டாரு. ஸோ எடப்பாடி தான் அதிமுகன்னு நிர்பணம் ஆயிடுச்சு. குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்துருச்சு. அன்புமணி வந்துட்டாரு, டிடிவி வந்துட்டாரு. ஸோ தொஞ்சு கிடந்த ஒரு அதிமுக இன்னைக்கு எழுந்து நிக்க ஆரம்பிச்சு, ஓட ஆரம்பிச்சு. அது பொருந்தா கூட்டணின்றாங்களே.
டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்திருப்பது பொருந்தா கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து துரோகத்தை எதிர்த்து உருவானதான் அமமுக. அந்த தொண்டர்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமி போட்டு ஆதரிப்பாங்க? கருணாநிதி விட்டு பெண்கள் அவர்களை குறித்து வைகோ சொன்ன விமர்சனம், தனிப்பட்ட முறையில் கருணாநிதி விட்டு பெண்களை பற்றி வைகோ வைத்த விமர்சனம், இன்னைக்கு அந்த வைகோவும் ஸ்டாலினும் ஒன்னா கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அதை விடவா பொருந்தாத கூட்டணி டிடிவியும் வைகோ எடப்பாடியும்? இந்த அளவுகளை வச்சுங்கன்னா யாரும் தப்ப முடியாது. அது என்ன ரொம்ப பொருந்தின கூட்டணியா திமுக கூட்டணி? ராஜீவ் கொலையாளிகளை கட்டிப்பிடித்து முதலமைச்சர் வரவேற்கிறார். காங்கிரஸ் ஒத்தின்னு பார்த்துட்டு இருக்குது பேரறிவாளன் விடுதலை அப்ப. அது ரொம்ப பொருந்தின கூட்டணியா? எல்லாருக்கும் தான், எல்லாரும் இதுதான் ஜெயிக்கணும், அதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. இதுல எதுக்கு டிடிவியும் எடப்பாடியும் மட்டும் வைக்கிறீங்க? அது அந்த கூட்டணி ரொம்ப பொருந்தின கூட்டணியா? அதுக்கு பதில் சொல்லிட்டு இதுக்கு வாங்க. ஓபிஎஸ் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, பலாப்பழ சின்னத்துல நின்று என்னுடைய செல்வாக்கை நிரூபிச்சேன், எனக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்கன்னு தெரியும், அத்தனையும் மீறி எவ்வளவு பெர்சன்டேஜ். ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, அது அதிமுகவுக்கு கிடைக்காமல் போவதால் ஒரு பெரிய பின்னடைவு இல்லையா? தனியாக அவங்க செல்வாக்கு இருக்குல்ல, தனியான இல்லை. எதுக்கு அதிமுக பெட்டிஷன் போடுறோம்? அதான் முடியாதுன்ட்டாருங்க. அது ஏங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க? இல்ல, நான் ஜெனரல் ஒரு அரசியல் பார்வையில கேட்கிறேன். முடியாதுன்னு அவர் சொல்லியாச்சு. நான் திரும்ப சொல்றேங்க, அவரோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணி கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு மறுபடியும் போய் என்ன சேர்த்துக்கணும், எவனா சேர்த்துக்கோங்க. அது கட்சி சார், கட்சியை விட்டுருவோம். நம்ம அரசியல் களத்துல தேர்தல் முடிவுகள்ல ஓபிஎஸ் இல்லாதது, அவருடைய தரப்பு இல்லாதது அதிமுகவினுடைய அந்த வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதான்னு கேட்கிறேன். பண்ணலாம், மறுக்கல. அதுக்குதான் டிடிவியை வச்சு மேனேஜ் பண்ண பாக்குறாங்க. ரெண்டாவது, அன்னைக்கு ஓபிஎஸ்க்கு இருந்த மரியாதை இந்த முறை இருக்குமான்னு தெரியும். நான் என்ன அவர் இந்த முறை கிட்டத்தட்ட மன்றாடுகிறார். இந்த அளவுக்கு அவர் கீழே போய் இறைஞ்சும் பொழுது அவரோட மரியாதையை கீழே போயிருக்காதா? 24 இருந்த வாக்கு சதவீதம் அவருக்கு அப்படியே இப்ப இருக்கும்னு எப்படி நம்புறீங்க? செல்வாக்கும் டவுன் ஆயிருக்குமா? கண்டிப்பா டவுன் ஆயிருக்கும். அன்னைக்கு பிஜேபியோட சேர்ந்து நின்னாரு. மோடிக்கு விழுந்த ஓட்டு அது, இவருக்கு விழுந்த ஓட்டுன்னு எதை வச்சு சொல்லுவீங்க? அது மோடிக்கு விழுந்த ஓட்டுங்க. இன்னைக்கு பிஜேபி ஏடிஎம்கோட இருக்குது. முக்குலத்தோர் வாக்குகள் எல்லாம் அப்படியே இவருக்கு தான் வரும்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? அதனால அதை வச்சுலாம் நீங்க கணக்கு போடாதீங்க. ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விதமானது. பழைய கணக்குகளை வைத்து புதியதாக பேச முடியாது. திமுக ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல போயிட்டு இருந்தோம். அந்த கம்ஃபர்டபுள் பொசிஷன் இந்த ஏடிஎம்கே அலையன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா பண்ணியிருக்கு. அதுல எந்த சந்தேகமும் வேணாம். பிரதமருடைய மருதராந்தகம் கூட்டத்துக்கு முன்னால திமுக இருந்த நிம்மதி பெருமூச்சுன்றது இல்லை, நிச்சயமாக இல்லை. 10 மாதங்களுக்கு முன்பு அமித்ஷா சென்னையில அதிமுக கூட்டணியை அறிவித்த பிறகு ரொம்ப தொய்வான நிலையில் அதிமுக இருந்தது. யாருமே போய் சேரல. மாறா செங்கோட்டையன் போனாரு, ஓபிஎஸ் போனாரு, டிடிவி போனாரு. இன்னைக்கு செங்கோட்டையன் வேற கட்சிக்கு போயிட்டாரு, டிடிவி உள்ள வந்துட்டாரு. இதுல செல்வாக்கு மிக்க ஒரே தலைவர்னா டிடிவி தான். அவர் உள்ள வந்துட்டாரு. அன்புமணி வந்துட்டாரு. அவங்க நிலை வித்வான்களும் மேடையில் ஏறிட்டாங்க. ஸோ அவங்க ரேஸ்ல ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. 200 சீட்டு ஜெயிப்போம், கண்ணு கட்டு தூரம் வரை எதிரிகளை இப்ப பேச சொல்லுங்க திமுக. அதனால அதிமுக ஒன்றிணைந்தது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணவங்கலாம் இன்னைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு வலுவான போட்டியை அதிமுக கொடுக்க தொடங்கி இருக்கிறது. முடிவு எப்படி வேணா இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் 4 முனை போட்டியில திமுக தான் அட்வான்டேஜ் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதிமுகவை சுலபமாக வீழ்த்தி விடலாம் என்ற கனவு கண்டு கொண்டிருந்த திமுக இன்று கலக்கம் அடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. சில பத்திரிகையாளர்கள், அரசு விமர்சகர்கள் எல்லாம் நான் பேட்டி கட்ட போது அவங்க சொன்னது, இந்த பக்கம் அணி இருக்கலாம், கூட்டணி நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம், அது ஒரு களத்துல வலுவானதாகவும் இருக்கலாம். ஸ்டாலின் அணி கிட்ட இருக்கிற அந்த ஸ்டாலின்ற ஃபேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு தலைமைக்கான ஃபேஸ் இந்த பக்கம் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அந்த லெவலுக்கு வரல அப்படின்றாங்க. இல்ல, இது அவங்கவுங்க பெர்செப்ஷனை பொறுத்தது. தேர்தல் நேரத்துல எல்லாமே மாறும். திமுக வேணுமா வேணாமான்றதான் ஒரே கேள்வி, தனிநபர்களை பற்றியது அல்ல. தமிழ்நாடு தலைவரின் முகத்துக்காக ஓட்டு போட்டு ஜெயலலிதா கருணாநிதியோட முடிந்து போனது. அதற்கு பிறகு யாருக்கும் அந்த செல்வாக்கு கிடையாது, 2 தரப்புலையும் கிடையாது. மு.க. ஸ்டாலின் யாருக்குமே கிடையாது. தலைப்பா வைப்பா நீங்க வைக்கிறதுக்காக கேட்குறீங்க, நீங்க தம்பனைகளுக்காக கேட்குறீங்க, அதான கேட்குறீங்க? இல்ல சார், யதார்த்தத்தை நான் திரும்பவும் சொல்லுகிறேன். கலைஞர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த தனி மனித செல்வாக்கால் தேர்தல்களை வெல்லக்கூடிய காலம் மறைந்து விட்டது. அது எடப்பாடி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், விஜய் ஆகட்டும், யாராக வேண்டுமானாலும் ஆகட்டும், அந்த காலம் மலையேறிவிட்டது. அவர்கள் மாபெரும் தலைவர்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், கருணாநிதி. அந்த செல்வாக்கு எந்த தலைவருக்கும் இன்று இல்லை. அதனால இது இந்த தனிநபருக்கு விழுந்த ஓட்டு, அந்த தனிநபருக்கு விழுந்த ஓட்டு என்று சொல்வது அபத்தமானது. கட்சிக்கு விழுந்த ஓட்டு ஆன்டி பிஜேபி ஓட்டுன்னு சொல்றது, அது கரெக்ட். அதனால எடப்பாடியை இழிவுபடுத்தி கீழே தள்ளுறதோ அல்லது ஸ்டாலினை தூக்கி வைப்பதோ ரெண்டுமே தவறு என்னை பொறுத்தவரை. கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் அதோட முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகான செல்வாக்கு என்பது
அந்த அளவுக்கு ஓரளவு செல்வாக்கு ஸ்டாலினுக்கு இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. அதே செல்வாக்கு ஓரளவு எடப்பாடிக்கும் இருக்கிறது. இதுல யார் வசதி யாருக்குன்றது வந்து தேர்தல் முடிவு செய்யும். 5 வருஷம் நீ மக்கள்கிட்ட ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி கடுமையா இருக்கும். அதை மறந்துடாதீங்க. மீடியா மொத்தமா திமுக கட்டுப்பாட்டில் இருக்கிறதால 90% மீடியா கீழே இருக்க நிலைமையை எதிரொலிக்க தயங்குது, பயப்படுது. அப்போசிஷனுக்கு அறிவு இல்லை, எதிர்கட்சிகளுக்கு புத்தி இல்லை. அதனால இங்கே தேனும் பாலும் ஓடுற மாதிரியும் 45% அவன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கொடுத்தது. அதை அசம்பிளிக்குன்னு எடுத்துக்கொள்வது முட்டாள்தனம். அதற்கு வாய்ப்பே கிடையாது. யாராக இருந்தாலும் 45%லாம் மக்களுக்கு ஆதரவு கீழே இருக்காது. நான் சொல்கிறேன், அது அண்ணா திமுக இருக்காது, திமுக இருக்காது. நாளாக உடையிறதுல திமுக அட்வான்டேஜ்ன்றது நான் ஒப்புக்கொள்கிறேன். பட் 45%லாம் இருக்கு. பட் இந்த பக்கம் வருவோமே, கனிமொழி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த பக்கம் சில செய்திகள்லாம் ஊடகங்கள்லாம் செய்தி வெளியிடுது. 75 சீட்டுக்கு தாவேகாவுடன் ஒரு பெரிய பேரம் நடந்து கொண்டிருக்கு. இல்லைங்க, அதெல்லாம் தவறான தகவல். 100% காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் தொடரும் தொடரும். உங்களுக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. சிக்கல்கள் மறைய ஆரம்பித்திருக்கின்றன. பிரச்சனை இருக்குது, மறுக்கல. பட் அந்த பிரச்சனைகள் களையப்படும், கூட்டணி தொடரும். தாவேக்காவுடன் காங்கிரஸ் போகாது, நிச்சயம் போகாது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கை, அதெல்லாம் கூடுதல் இடங்களுக்காக வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள். கிரவுண்ட்ல இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்குது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாணிக்கம் தாக்கூர் அந்த அந்த சைடுல இருக்கவங்க அந்த ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு. அது இருக்குதுங்க, அது சரி செய்யப்படும். அவர் அந்த வட மதுரையை வந்து தனக்கு நெருக்கமானவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்காக அவர் தொடர்ந்து பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். காங்கிரஸ் தலைமை தான் அவர் மேல முடிஞ்சா நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கலன்னா அதை அங்கீகரிக்கிறாங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் யார் மேலுமே எடுக்க மாட்டாங்க. அப்போனா ராகுல் காந்தியோட மறைமுக ஆசீர்வாதத்துல தான் மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு, சொடாங்கர் பேசுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு. எல்லாம் மறைமுக ஆதரவோடு தான் பேசுறாங்க, சும்மா ஆதரவு இல்லாமலாம் பேச மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது திமுகவுக்கு தெரியும். காங்கிரஸ் இல்லைன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக இல்லைன்னா சைபர்ன்றது காங்கிரஸுக்கும் தெரியும். 2 பேருக்கும் அது தெரியும். எங்க போனாலுமே காங்கிரஸ் சைபர். காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஒரு 70 80 சீட்டு ஜெயிக்கும், அவ்வளவுதான். வேணா 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிக்கலாங்க, அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாதுங்க. இது புரிஞ்சுக்கோங்க. ஆனா காங்கிரஸ் இல்லைன்னா திமுக தான் லாஸ். காங்கிரஸ் சைபரா கூட ஆயிட்டு போதும். ஆட்சி யாருக்கிட்ட இருக்குது? இது என்ன கூட்டணி ஆட்சி ஆகுது? இல்ல, இது என்ன அடிப்படைன்னு புரியல. காங்கிரஸ் மற்ற கூட்டணிக்கு வலுவான கூட்டணிக்கு போனா கூட எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. அங்க அது வந்து ஒரு அன்டெஸ்டடுங்க. விஜய்ன்றது வந்து அன்டெஸ்டட். அது முதல்ல கீழே அது எப்படி இருக்குது, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் என்ன, தேர்தல் நேரத்தில் வாங்க கிரவுண்ட்ல நிற்பானுங்களான்லாம் சும்மா கதைங்க. அதெல்லாம் முதல் தேர்தலே தனியாக நின்று ஸ்ட்ரைட்டா சிஎம் ஆயிடுவோன்றாங்க. எப்படிங்க ஆக முடியும்? கடைசி 20 நாள் எங்க நிக்கிறாங்கன்னு பாருங்க, கிரவுண்ட்ல இருக்காங்களான்னு பார்க்கலாம். அது தெரியாம பேசக்கூடாது. விஜயனுடைய தந்தை ஒரு அழைப்பு ஒன்று விடுத்திருக்கிறார். காங்கிரஸ் மீண்டும் பவருக்கு. முதலில் அவர் யார்? அவர் தாவேக்காவில் உறுப்பினர் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்பா புள்ள உறவெல்லாம் வீட்டுக்குள்ள. அரசியல் என்ன வந்து விஜய் கொடுத்தாரு, நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா, புஷி கொடுத்தா அது ஓகே. எஸ் ஏ சந்திரசேகர் யார்? இந்த அழைப்பை கொடுக்க அவர் யார்? இது தேவையில்லாத வேலை. அவருக்கு அதிக பிரசங்கித்தனம், குடும்பத்தை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிற வேலை. பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிரேமலதா விஜயகாந்த் கட்சி கொடுத்த அழைப்பு அல்ல, ஒரு தனிநபரோட அழைப்பு. கட்சிக்கும் அதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவர் அழைப்புன்னு கூட சொல்ல, ஒரு அட்வைஸ்னு வச்சுக்கலாம். எதுக்குமே எதை சொல்றதுக்கும் அவர் யாரு? தாவேகா சார்பாக பேச அவர் யார்? விஜயோட அப்பான்ற தகுதி கிடையாதுங்க. இதெல்லாம் உங்க குடும்ப பஞ்சாயத்து. இது இல்லை உங்க தனிப்பட்ட கம்பெனி நடத்துறீங்களா அப்பாவும் போலியும்? இது என்ன கதை இது? அப்பா விட்டு அப்பா எப்படிங்க பேச முடியும்ல? அப்பா யார் சொல்லுங்க. இது அரசியலுங்க. அரசியல அப்பாவுக்கு என்ன வேலை, அம்மாவுக்கு என்ன வேலை? அதிக பிரசங்கம், 100% அதிக பிரசங்கம். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையோ வேலையோ பொறுப்போ காங்கிரஸுக்கு கிஞ்சித்தும் இல்லை. ஆனா செல்வ பிறந்தக்கு பதில் சொல்லியிருக்க கூடாது. அவர் கேட்டிருக்க வேண்டியது இவர் யாருன்னு கேட்டிருக்கணும். நீ யார் இதை பத்தி பேச? உனக்கு என்ன ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறனா உனக்கு பாத்தியதை இருக்கணும். லோக்கஸ்ன்னு வாங்க, உனக்கு லோக்கஸ் ஸ்டாண்டர்ட்னு வாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறனா உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அதை சொல்லு முதல்ல, அப்புறம் பேசலாம் அது என்னன்றது. உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? கட்சிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க, நான் உங்களை கேட்கறேன். எஸ் ஏ சந்திரசேகருக்கு தாவேக்காக என்னங்க சம்பந்தம்? யாரும் இல்லை. அப்புறம் எதுக்கு நீ பேசுற? அதுக்கு எதுக்கு காங்கிரஸ் பதில் சொல்லுது? தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம். விஜய் அமைதியா இருக்காருன்னா அது காரணம் என்னன்னா அவர் அதை அங்கீகரிக்கிறார். நேரடியா அழைப்பு விட, கட்சியில இருந்து அழைப்பு விட அவருக்கு தயக்கம்.
விட்டு ஆழம் பார்க்குறாங்க. விஜய்க்கு இன்னைக்கு கூட்டணி சேர கட்சியே இல்லை. 100% கட்சி இல்லை, தனியா நிக்கிறாங்க இல்லையா? குட்டி கட்சி கூட அவர்கிட்ட போக மாட்டேன், கடைவெறித்தேன்னு கொள்வார் இல்லை, அவ்வளவுதான். குட்டி கட்சி கூட போக விருப்பம் போக விருப்பம் இல்லைங்க, இல்லாட்டி போக வேண்டியதானே. எத்தனையோ கட்சி இருக்குது நாட்டுல. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னும் முடிவு அறிவிக்கவே இல்லை. 2 சைட்லயும் சேம் சீட்டுக்கு இழுபறி அப்படின்றாங்க. எந்த பக்கம் அவர் நகர்த்த தெரியாது, நீங்கள் இதை அவரிடம் கேட்க வேண்டும். எனக்கு தெரியாது, உண்மையில என்ன நடக்குதுன்னு தெரியாது. தேமுதிகவின் செல்வாக்கு இப்போதைக்கு எப்படி சார் பாக்குறீங்க? சொல்வதற்கு ஒன்றும் இல்லை.